தமிழகத்தினுடைய செய்தி சேனல்களில் செய்திகளை தருவதற்கென்று ஒரு புதிய பாணியை, புதிய அணுகுமுறையை, பல வித்தியாசமான நிகழ்ச்சிகளை என்று ஒவ்வொரு தளத்திலேயும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற அந்த நுட்பமான விஷயத்தில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்து கொண்டிருப்பது புதிய தலைமுறை தொலைக்காட்சி சேனல். புதிய தலைமுறை 5வது ஆண்டை முடித்துவிட்டு 6வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது. பல்வேறு நெகிழ்ச்சியான தருணங்களை நினைவு கூறத்தக்கது புதிய தலைமுறை. நேபாள நிலநடுக்கம், இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போர் குறித்தெல்லாம் விரிவான அலசல்களை புதிய தலைமுறை நாட்டு மக்களுக்கு படம் பிடித்து காட்டியது. ஆக திடீரென்று வளர்வது வீக்கம், படிப்படியாக வளர்வது வளர்ச்சி என்று சொல்வார்கள். படிப்படியான ஒரு வளர்ச்சியை நோக்கி புதிய தலைமுறை பாதை அமைத்து கொண்டே இருக்கிறது. புதிய தலைமுறை 5வது வருடத்தை சிறப்பாக முடிச்சுட்டு 6வது வருடத்தை துவக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி தொடர்ந்து வரக்கூடிய புதிய தலைமுறைக்கும் செய்திகளை புதுதாக தரக்கூடிய அளவிற்கு மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன். அவர்களுடைய பணிகள் தொடர்ந்து மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். அதே போல செய்தியை நடுநிலையாக வழங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அவர்களுடைய பணிகளில் அவர்கள் சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.